கோயம்புத்தூர் லொகேஷன்ல லோ பட்ஜெட்ல ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையா இருக்கா? உங்களுக்கானது தான் நம்ம ஆப்பிள் சிட்டி. பேங்க் லோன் நாமளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ வீடா இருந்தது அப்படின்னு சொல்லிச்சுனாக்கா மேக்ஸிமம் 90% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். டேக்ஸ் கட்டி குடி வந்தாங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி கனெக்ஷன் கிடைக்கும் நமக்கு. ஆப்பிள் சிட்டில வளைச்சு வீடு கட்டி வச்சிருக்கீங்களா? வந்த எடுக்கிற மாதிரி தான் வச்சிருக்கீங்க இல்லீங்களா? இதுவுமே கஸ்டமர் வந்து கஸ்டம் பில்டா கட்டிக்கிட்டு இருக்க வீடு தான். இது 2 BHK தான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து குடி வரக்கூடிய கண்டிஷன்ல தான் இருக்குங்க. ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. போன டைம் நம்ம எலிகண்ட் எஸ்டேட்ல பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கோம்? நாம் இப்போ லொக்கேட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிட்டி. நம்மளோட ஆப்பிள் சிட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா மேட்டுப்பாளையம் டு திருப்பூர் அன்னூர் போகக்கூடிய நேஷனல் ஹைவேலேருந்து சரியா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு எலிகண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும். 33 feet 40 feet 30 feet உள்ள பிராடான தார் ரோடு போட்டிருப்போம். நம்ம உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா அமெனிட்டிஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கோம். வாங்க ப்ராஜெக்ட்டை பத்தி உள்ள போய் பார்க்கலாம். நான் என்ன ஆப்பிள் சிட்டிலேயே பாத்தீங்கன்னா சுத்தி வீடா கட்டி வச்சிருக்காங்க. நிறைய வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா 2 BHK தான் கட்டியிருக்காங்க. கஸ்டமர் தான் கட்டிட்டு இருக்காங்க. கஸ்டம் பில்டா கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஓகேங்கண்ணா. நம்மனா பயப்பட தேவையில்லை இல்லைங்களா? ஃபுல்லி செக்யூர்டா இருக்குங்க. நிறைய வீடுகள் இருக்கனால நமக்கு வந்து பாதுகாப்பான ஒரு இடமாவும் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆர்ச் கொடுத்து செக்யூரிட்டி கேபின் எல்லாமே கொடுத்துருக்கோம் நாம. ஸோ 24 hours உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இருப்பாரு. ஓகேங்கண்ணா. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன அமெனிட்டிஸ் இருக்குங்கண்ணா இதுல? இல்லாம லேஅவுட் ஃபுல்லாமே ஃபென்ஸ் பண்ணி காம்பவுண்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ உள்ளுக்குள்ள ரோட பொறுத்தல எல்லாமே 33 அடி 30 அடி 40 அடி அகலமான தார் ரோடு தான் நம்ம போட்டிருப்போம். நம்ம இது இல்லாம இபி லைன் ஆல்ரெடி உள்ள வந்துருச்சுங்க. பெரும்பாலான ஸ்ட்ரீட் எல்லாத்துலயுமே இபி லைன் வந்துருச்சு. ஓகேண்ணா. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் சிட்டில மொத்தம் எத்தனை சைட்ஸ் அவைலபிள் இருக்குங்கண்ணா? டோட்டலா பாத்தீங்கன்னா 7.5 ஏக்கர்ல பண்ணிருக்கோம் நம்ம. இதுல 168 சைட் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் ஹெட் டேங்க் பண்ணி 40,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து இண்டிவிஜுவலா பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்து ஒவ்வொரு சைட்டுக்குமே 24/7 தண்ணி வர மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். நம்ம இது இல்லாம அத்திக்கடவு வாட்டருக்கு பைப் லைன் ஆல்ரெடி லே பண்ணி வச்சாச்சுங்க. இவங்க எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு டாக்ஸ் கட்டி குடி வந்தாங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி கனெக்ஷன் கிடைக்கும் நமக்கு. சோ இது இல்லாம பார்க் ஒண்ணு மிகப்பெரிய லெவல்ல பண்ணிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கருக்கு பக்கமா பார்க்கு ஸ்பேஸ் ஒதுக்கி இருக்கோம். நம்ம ஆப்பிள் சிட்டின்னு சொன்னீங்க, ஏதோ கிரவுண்டுக்கு இது கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இருக்குது நம்ம ஆப்பிள் சிட்டியோட பார்க்கு தாங்க. கிட்டத்தட்ட நம்ம இதுல வந்து 50 சென்ட்டுக்கு பக்கமா இடம் ஒதுக்கி இருக்கோம். நம்ம இதுல வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக், கார்டனிங், இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ள பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு உண்டான கோர்ட்டு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ், அவுட்டோர் ஜிம் எல்லாமே வித் எக்யூப்டோட பண்ணிருப்போம். நம்ம பார்க்னே சொல்ல முடியாது, ஒரு மினி கிரவுண்ட்னே சொல்லிக்கலாம் இல்லீங்களா? கண்டிப்பா இது கிரவுண்டே தாங்க. ஆக்சுவலா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு சூப்பரான பிளேஸ். ஓகேங்கண்ணா. இப்போ ரோட் ஃபெசிலிட்டில எப்படின்னா? ரோட பொறுத்தவரை வந்து குவாலிட்டியான தார் ரோடு தான் பண்ணிருக்கோம். ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் காங்கிரீட்லயே நம்ம பண்ணியாச்சுங்க. நம்ம ஆப்பிள் சிட்டி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி எப்படின்னா ஸ்கூல்ஸ், இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம ஆப்பிள் சிட்டிக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டிராவலையே மேஜரான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சவிதா ஹாஸ்பிட்டல்ஸ், NM ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல போய்க்கலாங்க. ஸோ இது இல்லாம எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. காலேஜஸ் எடுத்தோம்னா கவர்மெண்டோட ஆர்ட்ஸ் காலேஜஸ், UIT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பயனியர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 1/2 hour டிராவல்ல நம்ம ரீச் ஆகிக்கலாங்க. ஓகே. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அக்சசபிள் இல்லீங்களா? ஆமாங்க. இதுல இருந்து நம்ம ஆப்பிள் சிட்டில இருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 நிமிஷம் டிராவல்ல நம்ம வந்து மேஜரான எல்லா இடத்துக்குமே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாங்க. காசு மட்டும் கொண்டு வந்தா போதும், எடுத்துக்கலாம். நல்ல ஒரு இது. காசுமே நீங்க வந்து லிமிட்டட் இருந்தாவே போதுங்க. பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓ சூப்பர்ண்ணா. ஆப்பிள் சிட்டில வளைச்சு வீடு கட்டி வச்சிருக்கீங்கண்ணா. வந்த எடுக்கிற மாதிரி தான் வச்சிருக்கீங்க இல்லீங்களா? இதுவுமே கஸ்டமர் வந்து கஸ்டம் பில்டா கட்டிக்கிட்டு இருக்க வீடு தான். இது 2 BHK தான். ஓகேண்ணா. ஓகே. இது எல்லாமே சொன்னா எல்லா வீடு அங்கங்க கட்டி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதோட பிரைஸ் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்ம ஆப்பிள் சிட்டில பண்ணோம்னா 1 BHK ஒரு 26 லட்ச ரூபாய்க்கும், 2 BHK 32 லட்ச ரூபாய்க்கு, 3 BHK எடுத்தோம்னா ஒரு 38 லட்ச ரூபா, 4 BHK எடுத்தீங்கன்னா ஒரு 42 லட்ச ரூபாய்க்கு கஸ்டம் பில்டா இடம் வீடு கரைய செலவோட சேர்த்து பண்ண முடியும். ஓகேங்கண்ணா. லோன் ஃபெசிலிட்டி எல்லாம்? லோனை பொறுத்தவரை உங்களுக்கு இடமா வேணாலும் இடம் பண்ணி கொடுக்கலாம். இடத்துக்கு 70 to 75% வந்து மார்க்கெட் வேல்யூல இருந்து லோன் பண்ணி கொடுக்கலாம். இதே வீடா இருந்ததுன்னா மேக்ஸிமம் 90% வரைக்கும் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல் பொறுத்து லோன் பண்ணி கொடுக்கலாங்க. மேஜர் பேங்க் எல்லாத்துலயும் நமக்கு வந்து டைப் இருக்கிறதுனால லோன் ப்ராசஸ் வந்து வித்தின் a வீக்லயே நம்ம முடிச்சு கொடுத்துடலாம். நம்ம ஆப்பிள் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அப்ரூவ்டு எப்படிங்கன்னா? எல்லாமே DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டு சைட் தாங்க. எல்லாமே பேங்கை பொறுத்தவரை எல்லா மேஜர் பேங்க்ஸ்மே வந்து இதுக்கு பக்காவா அப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. லீகல் எல்லாம் கிளியரா இருக்கு இல்லீங்களா? லீகல் எல்லாமே பக்கா கிளியரா இருக்கு. ஓகேங்கண்ணா.
இப்போ நீங்க வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருந்தீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா யூசருக்கு ஏத்த மாதிரி கட்டுவீங்களா எப்படிங்கண்ணா? ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டம் பில்டா தான் கட்டி கொடுக்குறோம் நம்ம. உங்களுக்கு டிராயிங் கொடுத்துருவோம் முன்னாடியே நம்ம. ஸோ டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் வேற ஏதாவது கஸ்டமைசேஷன் சேஞ்சஸ் இருந்ததுன்னா சேஞ்சஸ் பண்ணிட்டு ஃபுல்லா அக்ரிமெண்ட் போட்டு பக்கா உங்களுக்கு உங்களோட டேஸ்ட் படி தான் நம்ம கட்டி கொடுப்போம். நம்ம பாட்டம் டு டாப் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபுல் பில்லர் கொடுத்துறோம். 16 பிராண்டட் ISI TMT கம்பி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா செங்கல் நார்மலா உள்ள சாம்பர் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா டைல் லேயிங் எல்லாமே பிராண்டட் டைல்ஸ், பிளம்பிங் ஒர்க், வயரிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறாங்க. சிமெண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ராம்கோ செட்டிநாடு பிராண்டட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாம. சோ ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸ் வந்து there is no compromise in குவாலிட்டிங்க. வெளியில நார்மலா 2500 ரூபாய்க்கு கட்டி கொடுக்க அந்த குவாலிட்டில தான் நம்ம வந்து 2000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ எப்படிங்க நீங்க சைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்களாங்க வீடு எல்லாம்? பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து குடி வரக்கூடிய கண்டிஷன்ல தான் இருக்குங்க. இது பியூர்லி கஸ்டம் பில்டா தான் நம்ம கட்டியிருக்கோங்க. நம்ம லிமிடெட் சைட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான சைட்டை சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வீடு கட்டிக்கலாங்க. அப்பனா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட இடத்துக்கு வந்து நல்ல ஒரு இது ஆஃபர் இல்லீங்களா? கண்டிப்பா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கலாம். ஆமா, நம்மள்ட்ட ஆல்ரெடி இடம் புக் பண்ணி கஸ்டம் பில்டா கட்டிட்டு இருக்கிற வீடு தான் இது. கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பில்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க. பின்னாடி இருக்கிறது என்ன BHK-னா? இது வந்து 2 BHK கட்டிட்டு இருக்காங்க. அங்கங்க EB கனெக்ஷன் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்களா சைட்ஸ்? சைட் லிமிடெட் சைட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. வந்தீங்கன்னா நல்ல சைட்டா நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். CI49 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனலா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்தரா வேற ஏதாவது டீடைல் தேவைன்னா கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.